உடஞ்சி போன கிளாஸ் எடுத்து குத்துற ஜாதி இல்லைனா அதுக்கும் சேர்த்து காசு கொடுக்குறோம் பொறுக்கிக்கோ. எங்க வந்து யாருக்கிட்ட என்ன பேசுற? சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவோம், சாக்கடை முன்னாடி இல்லை. நீ வேம நெல்லு. வேதநாயகம், நீ போட்ட என்கவுண்டர் பிளான்ல இருந்து எஸ்கேப் ஆகி காலேஜுக்கு போனேன், படிக்க இடம் இல்லைன்ட்டாங்க. ஹாஸ்டலுக்கு போனேன், படுக்க இடம் இல்லைன்ட்டாங்க. போலீஸ்காரனா ஆகணுன்ற என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே சத்தச்சு போய் வாழ்க்கை இருண்டு போச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தான் உன்னை தேடி வந்தேன். ஆனா நீ என்னை கூட்டிட்டு போய் சுத்தி சுத்தி தெரு தெருவா கொடுத்தியே ஒரு உபதேசம். ஆடி போயிருந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கி மாதிரி. புரியல? பயம். வேதநாயகன்னா பயம்னு அதையே நான் கையில் எடுத்தேன். இந்த கடவுள் இருக்கான்ல, அவன் சின்ன வீடு கழுத்துல கத்திய வச்சு அறுத்துருவன்னு பட்டாம்பேரு பயந்து போய் எஃப்ஐஆர் உண்மையிலேயே. இது வரைக்கும் நீ அடுத்தவன் சொத்தை தானே எழுதி வாங்கியிருப்ப. ஓன் சொத்தையே ஒண்ணுது இல்லைன்னு அடுத்தவனுக்கு எழுதி கொடுத்துருப்ப. இப்ப எப்படி நடந்துச்சு? மானம் போயிருமேன்ற பயத்தினால. பயம் எப்படியெல்லாம் வேலை செய்து பாத்தியா பையா? இன்னையில இருந்து எல்லாமே மாறும். அதே பயத்தினால நல்லதே நடக்கும். நான் போலீஸ்காரன் ஆகிறத நீ தடுத்ததை பத்தி கூட நான் கவலைப்படல. சாதாரண ஜனங்க செய்யற தப்புக்கு தான் போலீஸ்காரன் தேவை. நீ காட்டுல இருக்கிற மிருகம். இத நான் சொல்லல, நீ சொன்ன. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற 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 வேட்டக்காரன் தான்டா வேணும். அப்பனும் ஆத்தாலும் உயிரோட இருக்கும்போது தெரியாதடா அவங்களோட அருமை. அது அவங்க இல்லாத போது தான் தெரியும். அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் கல்ல செலவைக்க சொல்ல, அவங்களுக்கு கால் வைத்து கஞ்சியாவது ஊத்துங்கன்னு தான் சொன்னேன். அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் கோயில் கட்டி கும்பிடுங்கன்னு சொல்லல, அவங்கள கோயிலில் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்கன்னு தான் சொல்றேன். அப்பனையும் ஆத்தாளையும் பல்லக்கில் தூக்கி போங்கன்னு நான் சொல்லல, அவங்க உயிரோட இருக்கும்போதே பாடலை ஏத்துக்காதீங்கன்னு தான் சொல்றேன். ஆசாம் இல்லாத படிப்போம், அப்பன் ஆத்தாள மறந்தவனோட பொழப்போம் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லடா. படிப்பு நமக்கு என்ன சொல்லி தரணும்னா மனிதாபிமானம், நேர்மை, நன்னெறி, பகுத்தறிவு, தன்னம்பிக்கை. ஆனா என்ன சொல்லி தருது? பயம். வாழ்றதுக்கு பயம், எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு பயம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பயம், நாம எங்க தோத்து போயிடுவோமோன்ற பயம். அந்த பயம்தான் எவ செத்தாலும் பரவாயில்ல, நாம பழச்சா போதும் அப்படின்ற சுயநலமா மாறிடுது. இவ்வளவு நாள் எவ்வளவோ போலீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்கேன், எவனாவது உன்னை கேள்வி கேட்டானா? ஆனா இன்னைக்கு நேர்மையா ஒரு பொண்ணுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முயற்சி பண்றேன். அதான் உனக்காக ஒட்டுமொத்த போலீஸ் டீமும் வெளியில வெயிட் பண்றாங்க. That is the bloody system we are living in. ஃபெயில் ஆனவங்களுக்காகவே ஒரு ஸ்கூல், அவங்களுக்கு தேவையான அறிவை கொடுத்து அவங்க திறமைக்கு எங்கே மரியாதை கிடைக்குதோ அங்கே அனுப்பணும்னு நினச்சேன். இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸ், யூகே, மெக்சிகோ இப்படி பல நாடுகளில் பல பெரிய சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாரையும் நாடு கடத்திட்டா எப்படி மாஸ்டர்? என்ன பண்ணுறது? தட்ஸ் அவர் பெட்டர் பிளேஸ். நம்ம சிஸ்டமில் படிக்க மட்டும்தான் முடியும், எல்லாராலையும் சாதிக்க முடியாது. விடமாட்டாங்க. கார்பரேட் கம்பெனிஸ்க்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி வர்ற டிஸ்ரப்டிவ், இனோவேட்டிவ் ஐடியாஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஐடியாஸை கிரியேட் பண்ண முடியும். அந்த ஐடியாவையும் வேரோட அழிச்சிருவானுங்க, நம்ம மதியம் அழிச்ச மாதிரி. இவ்வளவு பண்றவங்கள நாம சும்மா விடக்கூடாது மாஸ்டர், எதிர்த்து ஒட்டிக்கணும். என்ன பெரிய ஹீரோ நினைப்பா?